எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலில் இருக்கிற ஒரு மினியேச்சர் ப்ராடக்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு. ஸோ வா இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த இடத்துல நம்ம வந்து அந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம சமைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது வந்து ஒரு பிக் சைஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமில் இருக்க சைஸு. ஓகே அடுப்பு. நெக்ஸ்ட் வந்து மினியேச்சராக குட்டியாக இருக்கிற ஒரு அடுப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க குக்கர் மாதிரி இருக்கும் மினியேச்சரில். இந்த மாதிரி எல்லோ கலரில் போட்ட மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிட்டா இதோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் பீட்டர். இந்த மாதிரி இப்படி பவுல் வச்சு இப்படி பண்ணுவாங்கல்ல, அந்த எக் பீட்டர், கேக்லாம் செய்கிறதுக்கு எக் பீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்கெட்டில் வைப்பாங்க இல்லையா, அந்த பேஸ்கெட். இதோ இந்த மாதிரி ஹேண்டில் வச்சுருக்க மாதிரி ஒரு பேஸ்கெட். அதுக்கப்புறமா ஒரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் இருக்க ஹாக்கின்ஸ் குக்கர் மினியேச்சரில். அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ பால்லாம் சுட வச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப சூடாக இருந்துன்னா இதை வச்சு தானே எடுப்போம். ஸோ அதனால வந்து இந்த ஒரு இடிக்கி மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஒரு இப்போ நம்ம பிரியாணிலாம் செஞ்சுட்டு வைப்போம் இல்லையா, ஒரு அண்டா மாதிரி. அது நிறைய விதமான ஒரு என்ன சொல்கிறது, நிறைய பிரியாணி செய்கிறதுக்கு. அப்புறமா வந்து இந்த ரைஸ்லாம் வைக்கிறதுக்கு அலுமினியம் பாத்திரம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ். இது வந்து ஒரு பிக் சைஸ் லஞ்ச் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து நான் காமிச்சது வந்து லார்ஜ் பாக்ஸு. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கான லஞ்ச் பாக்ஸ். அப்புறம் இது வந்து ஒரு மீடியம். அப்புறம் இது ஸ்மால். அப்புறம் இது மினி. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் என்கிட்ட இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி குண்டா அந்த இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெட்டி. அதுக்கப்புறமா இதில் வந்து ஏதாச்சும் ஒரு குழம்பு இல்லைன்னா சாதம் மாதிரி வச்சுட்டு இப்படி மூடி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து அதே மாதிரி மசாலா மாதிரி இந்த இடத்துல ஸ்பைசஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரைஸ்லாம் குக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து நிறைய விதமான ஒரு பானைங்க இருக்கும். இது வந்து பெருசு, இது வந்து லார்ஜு, அப்புறமா இது பிக்கு, அதுக்கப்புறமா வந்து இது வந்து மீடியம், அப்புறமா இது ஸ்மாலு, அப்புறம் இது மினி. அதுக்கப்புறமா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரம், கைப்பிடிச்சிருக்க மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் செட். ஸோ இதில் வந்து ஒரு டம்ளர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பொரியல் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன், அப்புறம் இந்த இடத்துல ரைஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பிளேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி ஒரு 2 விதமான ஒரு மூடியில் நம்ம வந்து இப்போ இது வந்து சாதம்லாம் வடிக்கிறதுக்கு வந்து இது யூஸாக இருக்கும். இது அப்புறம் அந்த 2 மூடி வந்து நம்ம வாட்டர் ஃபில்டர், சில தண்ணி வச்சு நம்ம இப்போ தண்ணி வச்சு குடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி குட்டி பாத்திரங்க. இதில் வந்து நம்ம சமையல் செஞ்சோம்னா குழம்பு அதெல்லாம் செய்யலாம், வைக்கலாம். அதுக்கப்புறம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதம்லாம் இது வைக்கிறதுக்கு, சாதம் பொரியல் ஏதாச்சும் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் மாதிரி இருக்கும், இல்லை ஃப்ரை அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு துருவுறது இருக்கும்ல, அது வித் மேக்னெட். அப்புறம் இது ஒரு பானை மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு பானை. இது வந்து ஒரு குட்டி நெய் டப்பா. அப்புறம் இதில் வந்து மில்க் வச்சுக்கலாம். அப்புறம் இது மசாலா டப்பா. அதுவும் அதே மாதிரி 2 குட்டி மீடியம் லெவலில் மசாலா டப்பா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி ஒன்று இருக்குது. கப்பு நம்ம என்ன வேணும்னு வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம்.
அப்புறமா வந்து ஒரு குக்கர். வாவ், அழகா இருக்குல்ல, நிஜமான குக்கர் மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க, அழகா இருக்குல்ல. இது வந்து ஒரு பால் வைக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்ற கண்டெய்னர். இது நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம சாம்பார்லாம் செஞ்சிட்டோம்னா, சாம்பார் சட்னி ஏதாவது செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து இதில் வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிளேட்ஸ்லாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து நிறைய விதமான ஒரு பிளேட்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு கேஸ் ஸ்டவ். இது ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி தட்டு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் இங்கே மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மைனேச்சர் கிட் வேணுமா அப்படின்னா நான் கூட இங்கே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தானா கொரியர் டெலிவரி வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.